உலகெங்கிலும் உள்ள மெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த செய்தி தொகுப்பிற்கு உங்களை வரவேற்கிறேன். ஆர்ஜே பரணி. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஹமாஸ் ஊடக பிரிவில் மட்டும் 1000 பேர் பணியாற்றுகின்றனர். இஸ்ரேல் ராணுவ ரேடியோ அலறல். காசா முழுவதும் ஹமாஸின் மீடியா நெட்வொர்க் ஆக்டிவாக உள்ளது. 10 ஆண்டுகளாக உழைத்து உருவாக்கியுள்ளார் அபு உபைதா. இஸ்ரேல் ராணுவ வட்டாரங்கள் விளக்கம். உடையும் நிலைக்கு சென்ற இஸ்ரேல் ராணுவம். கட்டாய சேவை அழைப்பை ஏற்க மறுத்த ஆக்கிரமிப்பு வீரர்கள். காசாவை நோக்கி 300 டன் உணவுப் பொருட்களுடன் செல்லும் 20 கப்பல்கள். உலகம் முழுவதும் உள்ள 300 மனித உரிமை போராளிகள் பயணம். காசா செல்லும் ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா கப்பலுக்கு ஐரோப்பிய துறைமுக தொழிலாளர்கள் ஆதரவு. கப்பலை தடுத்தால் ஒரு குண்டூசி கூட இஸ்ரேலுக்கு ஏற்றுமதியாகாது என்றும் எச்சரிக்கை. காசாவில் செவ்வாய்க்கிழமை அதிகாலை முதல் மதியம் வரை மட்டும் 64 பொதுமக்கள் பலி. வன்முறை வெறியாட்டத்தை தொடரும் ஆக்கிரமிப்பு நிர்வாகம். இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். ஹமாஸின் ஊடக பிரிவில் மட்டும் 1000 பேர் பணியாற்றுவதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. இது குறித்து இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் ராணுவ ரேடியோ வெளியிட்டிருக்கும் தகவலில், கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலாக அபு உபைதாவின் கடின உழைப்பால் சுமார் 1000 பேர் கொண்ட ஊடக அணி உருவாக்கப்பட்டதாகவும், அதில் தற்போது வரை 200 பேர் மட்டுமே கொல்லப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. போர்க்களங்களில் இஸ்ரேலிய ராணுவத்தினர் தாக்கப்படுவதை வீடியோ மற்றும் புகைப்படம் எடுத்து எடிட்டிங் செய்து வெளியிடுவது, இஸ்ரேலிய ஊடகங்களை கண்காணித்து அதில் வரும் செய்திகளை சேகரித்து அதற்கேற்றாற் போல பிரச்சார யுக்தியை வகுப்பது, இஸ்ரேலிய பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையிலான செய்திகளை தயாரித்து உளவியல் போரை வடிவமைப்பது என ஹமாஸின் மீடியா நெட்வொர்க் பிரம்மாண்டமான ஒன்று என்று ஆக்கிரமிப்பு ராணுவ ரேடியோ கூறியுள்ளது. இந்த மீடியா நெட்வொர்க் காசா முழுவதும் பறந்து விரிந்து காணப்படுவதாகவும், ஊடக அலுவலகங்கள் மிகவும் ரகசியமான முறையில் செயல்படுவதோடு அடிக்கடி இடத்தை மாற்றிக்கொள்வார்கள் என்றும், இஸ்ரேலின் ராணுவ நடவடிக்கைகளை தீர்மானிப்பதில் ஹமாஸின் மீடியா மிக முக்கிய பங்கு வகிப்பதாகவும் ஆக்கிரமிப்பு ரேடியோ செய்தியினை வெளியிட்டுள்ளது. இஸ்ரேல் ராணுவம் சிதைந்து சின்னாபின்னமாகும் நிலைக்கு சென்றுள்ளதாக வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் பத்திரிகை செய்தி வெளியிட்டுள்ளது. இஸ்ரேல் ரிசர்வ் படையில் சேர்வதற்கு அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில் பலர் அதனை நிராகரித்திருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காசா சிட்டியை ஆக்கிரமிக்கும் இஸ்ரேல் அமைச்சரவையின் முடிவை அடுத்து சுமார் 60,000 ரிசர்வ் படையினருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் இதனை ஏற்று இராணுவத்தில் பணியாற்ற இஸ்ரேலியர்கள் விரும்பவில்லை. அதேபோல ஏற்கனவே காசாவில் ஆக்கிரமிப்பு போரில் ஈடுபட்ட அதிகாரிகளும் மீண்டும் போர்க்களத்திற்கு செல்வதற்கு விரும்பவில்லை என்று கூறி வருகின்றனர். இதனால் கட்டிட வேலைகளுக்கு ஆட்களை தேர்வு செய்வது போல தீவிர ஆள்பிடிக்கும் வேட்டையில் இஸ்ரேல் ராணுவம் இறங்கியுள்ளது. பல்கலைக்கழக மாணவர்களின் வாட்ஸ்அப் குழுவில் வந்த ஒரு தகவலில், காசாவில் 70 நாட்கள் சண்டையிட அதிக ஊதியம் வழங்கப்படும் என்று விளம்பரம் செய்யப்பட்டுள்ளது. இந்த போர் முழுக்க முழுக்க முடிவு பெறாத ஒன்று என்றும், இது நெத்தன்யாகுவின் அரசியல் கனவை அடைவதற்காக நடத்தப்படும் போர் என்றும் முன்னாள் இராணுவத்தினர் கூறி வருகின்றனர். ஹமாஸ் அமைப்பினர் கொரில்லா போர் முறையை பயன்படுத்தி வருவதால் அவர்களை முற்றிலுமாக அழிப்பது நிறைவேறாத இலக்கு என்று மூத்த இராணுவ ஜெனரல் அமெரிக்க பத்திரிகையிடம் தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் ராணுவம் உடைந்து சிதறும் நிலையை நோக்கி நகர்ந்து வருவதாகவும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இராணுவத்தில் சேர வேண்டும் என்ற புதிய அழைப்பை ஏற்று பல்லாயிரக்கணக்கானோர் இணைந்துள்ளதாகவும், ஆனால் ஒப்பீட்டளவில் இது மிகவும் குறைவு என்று டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ஊடகம் கூறியுள்ளது. காசாவிற்கு செல்லும் ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா கப்பலை தடுத்து நிறுத்தினால் ஐரோப்பா முழுவதும் உள்ள துறைமுகங்களில் இருந்து ஒரு குண்டூசி கூட இஸ்ரேலுக்கு ஏற்றுமதி செய்ய மாட்டோம் என துறைமுக தொழிற்சங்கத்தினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கடந்த 2 ஆண்டுகளுக்கும் மேலாக காசா நிலப்பகுதியை கடல், வான், நிலம் என 3 பகுதிகளிலும் முற்றுகையிட்டு குடிநீர், உணவு, மருந்துகள், மின்சாரம் என பல அடிப்படை வசதிகளை வழங்காமல் கடும் சித்திரவதை செய்து வருகின்றது இஸ்ரேல். சுமார் 70,000 மக்கள் கொல்லப்பட்டிருக்கும் நிலையில் 2 லட்சம் பேர் காயமடைந்துள்ளனர். உலக நாடுகள் வேடிக்கை மட்டுமே பார்த்து வரும் நிலையில் சுற்றுச்சூழல் ஆர்வலர் கிரேட்டா தண்டர்பர்க் தலைமையில் உலகம் முழுவதிலும் உள்ள மனித உரிமை போராளிகள் காசாவிற்கு புதிய கடல் பயணத்தை மேற்கொள்ள உள்ளனர். குளோபல் சுமுத் ஃப்ளோட்டிலா எக்ஸ்பெடிஷன் என்ற பெயரில் 20 கப்பல்களில் 300 ஊழியர்கள் பார்சிலோனியாவிலிருந்து தங்களது பயணத்தை தொடங்கினர். சுமார் 300 டன் உணவுப் பொருட்களுடன் புறப்பட்ட இந்த பயணத்தை பார்சிலோனியா மேயர் தொடங்கி வைத்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் சுமார் 40,000 மக்கள் கலந்து கொண்டு காசாவிற்காக கண்ணீர் வடித்தனர். இந்நிலையில் இந்த கப்பல் பேரணியில் இணைந்து கொள்வதற்காக
இத்தாலியின் கெனோ நகரில் இருந்து மற்றொரு கப்பலும் புறப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த பயணத்திற்கு ஐரோப்பிய துறைமுகத்தின் தொழிலாளர்கள் சங்கம் ஆதரவு தெரிவித்துள்ளது. காசா செல்லும் உதவி கப்பல்களை தாக்கி அச்சுறுத்துவது இஸ்ரேலின் வாடிக்கையாக உள்ளது. அப்படி தங்களது கப்பலுக்கு பாதிப்பு ஏற்பட்டால், தொடர்புகள் துண்டிக்கப்பட்டால் இஸ்ரேலுக்கு பொருட்கள் ஏற்றுவதை அடுத்த நிமிடமே நிறுத்துவோம் என்று தொழிற்சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஐரோப்பிய துறைமுகங்களில் இருந்து வருடத்திற்கு 14,000 கண்டெய்னர்கள் இஸ்ரேலுக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றன. மேலும் அவை அனைத்தையும் நிறுத்தி வைப்போம் என்று தொழிற்சங்கங்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளன. ஒரு ஊசி கூட இஸ்ரேல் செல்லாது என்றும் அவர்கள் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர். போர் தொடங்கிய உடனேயே போர் தளவாடங்களை ஏற்றி இறக்க மாட்டோம் என்றும் துறைமுகம் மற்றும் விமான நிலையத்தின் தொழிற்சங்கங்கள் அறிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. காசாவில் செவ்வாய்க்கிழமை அதிகாலை முதல் பிற்பகல் வரை சுமார் 63 பொதுமக்கள் கொல்லப்பட்டுள்ளனர். காசா சிட்டியில் மட்டும் 41 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். மேலும் உதவிப் பொருட்களை வாங்க சென்ற 19 பேரும் கொல்லப்பட்டுள்ளனர். 3 குழந்தைகள் உட்பட 13 பேர் பட்டினியால் உயிரிழந்துள்ளனர். ஏற்கனவே 75% பகுதிகள் ஆக்கிரமிப்பின் வசம் இருக்கும் நிலையில் காசா சிட்டியில் மட்டுமே பாலஸ்தீனியர்கள் சுதந்திரமாக வசித்து வந்தனர். தற்போது காசா சிட்டி மீது குண்டுமழை பொழியப்படுவதால் அங்கிருந்து வெளியேறி மீண்டும் இஸ்ரேல் ராணுவ கட்டுப்பாட்டு பகுதிகளுக்கு வர முயற்சித்து கொடூரமாக தாக்கப்பட்டு வருகின்றனர். காசாவிற்கு உதவ 20 மில்லியன் அமெரிக்க டாலர்களை ஒதுக்கியிருப்பதாகவும் இஸ்ரேலின் நடவடிக்கைகள் ஆத்திரமூட்டுவதாக இருப்பதாகவும் பிரிட்டனின் வெளியுறவுத்துறை அமைச்சர் டேவிட் லாமி தெரிவித்துள்ளார். காசாவிற்கு உதவி மற்றும் மருத்துவ பராமரிப்பிற்காக 15 மில்லியன் யூரோக்கள் நிதி உதவி வழங்கப்படும் என்று அவர் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார். காசாவில் பஞ்சத்தை தடுக்க நமக்கு ஒரு பெரிய மனிதாபிமான நடவடிக்கை தேவை. உதவிக்காக மேலும் நிதி உதவியை தான் அறிவிக்கின்றேன். ஆனால் அது அனைத்தும் அனுமதிக்கப்பட வேண்டும் என்று அவர் தனது எக்ஸ் தள பதிவில் கூறியுள்ளார். பஞ்சத்திற்கு தேவையான உதவியை தடுத்ததற்காக இஸ்ரேல் மீது அவர் கடுமையாக தனது கோபத்தை வெளிப்படுத்தியுள்ளார். இது ஒரு இயற்கை பேரழிவு அல்ல. இது 21ஆம் நூற்றாண்டில் மனிதனால் உருவாக்கப்பட்ட பஞ்சம். போதுமான உதவிகளை அனுமதிக்க இஸ்ரேலிய அரசாங்கம் மறுத்ததால் நான் சீற்றமடைந்துள்ளேன் என்றும் அவர் கடும் கோபத்துடன் கூறியுள்ளார். காசா போரை முடிவுக்கு கொண்டுவர வலியுறுத்தி இஸ்ரேலில் மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இஸ்ரேல் மருத்துவர்கள் பிரதான சாலையான டெல் அவீவ் தேசிய நெடுஞ்சாலையை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். கைதிகள் அனைவரும் வீடு திரும்பும் வகையில் ஹமாஸுடன் போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வேண்டும், அமைதி திரும்ப வேண்டும் போன்ற பல்வேறு முழக்கங்களையும் அவர்கள் எழுப்பினர். மேலும் மறுபக்கம் கட்டாய இராணுவ சேர்க்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பழமைவாத ஹரேடி யூதர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஹமாஸ் ஊடக பிரிவில் மட்டும் 1000 பேர் பணியாற்றுகின்றனர். இஸ்ரேல் ராணுவ ரேடியோ அலறல். காசா முழுவதும் ஹமாஸின் மீடியா நெட்வொர்க் ஆக்டிவாக உள்ளது. 10 ஆண்டுகளாக உழைத்து உருவாக்கியுள்ளார் அபு உபைதா. இஸ்ரேல் ராணுவ வட்டாரங்கள் விளக்கம். உடையும் நிலைக்கு சென்ற இஸ்ரேல் ராணுவம். கட்டாய சேவை அழைப்பை ஏற்க மறுத்த ஆக்கிரமிப்பு வீரர்கள். காசாவை நோக்கி 300 டன் உணவுப் பொருட்களுடன் செல்லும் 20 கப்பல்கள். உலகம் முழுவதும் உள்ள 300 மனித உரிமை போராளிகள் பயணம். காசா செல்லும் ஃப்ரீடம் புளோட்டிலா கப்பலுக்கு ஐரோப்பிய துறைமுக தொழிலாளர்கள் ஆதரவு. கப்பலை தடுத்தால் ஒரு குண்டூசி கூட இஸ்ரேலுக்கு ஏற்றுமதியாகாது என்றும் எச்சரிக்கை. காசாவில் செவ்வாய்க்கிழமை அதிகாலை முதல் மதியம் வரை மட்டும் 64 பொதுமக்கள் பலி. வன்முறை வெறியாட்டத்தை தொடரும் ஆக்கிரமிப்பு நிர்வாகம்.